ஐரோப்பிய பேரரசுகள் கடல்களை ஆட்சி செய்யும் முன்பே ஒரு இந்திய மன்னன் கடலை கடந்த தாக்குதலை நடத்தி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாடுகளை கைப்பற்றினார். இது சோழர் கடற்படையின் கதை. நடுக்கால ஆசியாவின் மிக சக்தி வாய்ந்த கடல்படை. இந்த பேரரசின் மையத்தில் இருந்தவர் ராஜேந்திர சோழன். அளவற்ற ஆக்கிரமிப்பு, கனவும் தூர நோக்கும் கொண்ட மன்னன். சக்தி வாய்ந்த பேரரசை பெற்றிருந்தாலும் கடலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியை அவர் கனவு கண்டார். தமிழ்நாட்டின் வளமான நிலங்களிலிருந்து சோழர்கள் எழுந்தனர். இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றை உருவாக்கினர். அவர்களின் கோவில்கள், படைகள், நிர்வாகம் அனைத்தும் அளவற்ற செல்வத்தையும் அதிகாரத்தையும் காட்டியது. ஆனால் சோழர்கள் நிலத்தில் மட்டும் வெற்றி கண்டவர்கள் அல்ல. கப்பல் கட்டுதல், வழிநடத்தல், பருவமழை காற்றை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் அவர்கள் வல்லவர்களாக இருந்தனர். இதனால் அவர்கள் சக்தி வாய்ந்த கடற்படையாக மாறினர். அவர்களின் கப்பல்கள் வணிகத்தையும் கலாச்சாரத்தையும் படைத்திறனையும் கடல் கடந்து எடுத்துச் சென்றன. கடலுக்கு அப்பால் சக்தி வாய்ந்த ஸ்ரீவிஜயா பேரரசு இருந்தது. இந்தியா மற்றும் சீனாவை இணைக்கும் முக்கிய வணிக பாதைகளை அது கட்டுப்படுத்தியது. இந்த நீர்வழிகளை ஆட்சி செய்தவர் முழு பிராந்தியத்தின் செல்வத்தையும் கட்டுப்படுத்தினார். கிபி 1025 ஆண்டு ராஜேந்திர சோழன் ஒரு மிகப்பெரிய கடற்படை படையெடுப்பை தொடங்கினார். தென்கிழக்காசியாவின் பல துறைமுகங்கள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டன. நகரங்கள் கைப்பற்றப்பட்டு ஸ்ரீவிஜயாவின் ஆட்சி பலவீனமடைந்தது. இது நடுக்கால உலகின் மிக துணிச்சலான கடல் படையெடுப்புகளில் ஒன்றாகும். சோழர்கள் நிரந்தர குடியேற்றங்களை உருவாக்கவில்லை. ஆனால் வணிகம், தூதரகம் மற்றும் கலாச்சாரம் மூலம் அவர்களின் தாக்கம் பரவியது. கோவில்கள், கலை, மொழி, நிர்வாகம் அனைத்திலும் தமிழ்ச் செல்வாக்கு தென்கிழக்காசியாவில் காணப்படுகிறது. வரலாற்றின் ஒரு குறுகிய காலத்திற்கு கிழக்கு கடல்களை சோழ பேரரசு ஆட்சி செய்தது. ஐரோப்பிய பேரரசுகள் எழுவதற்கு 1000 ஆண்டுகள் முன்பே ஒரு இந்திய கடற்படை தென்கிழக்காசியாவை மாற்றியது. உலகம் கமெட் மறந்துவிட்ட ஒரு மகத்தான மரபை விட்டுச் சென்றது.